ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஏசி வோல்டேஜை ஒரு கெப்பாசிட்டருக்கு அப்ளை பண்ணால் என்ன நடக்க போகுதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நாங்கள் இங்கே அப்ளை பண்ணுற வோல்டேஜ் V which is equal to same V0 sin omega t. ஓகேங்களா? இங்கே கனெக்ட் பண்ணியிருக்க கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸ் இஸ் C. ஓகே, ஸோ அப்போது நீங்கள் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா படி, லூப் ரூல் படி பார்த்தீங்க அப்படின்னா, வாட் வில் கெட் தி வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் வில் பி ஈக்குவல் டு அப்ளைட் வோல்டேஜ். அப்ளைட் வோல்டேஜ் இஸ் வாட்? V0 sin omega t. கரெக்டுங்களா? அப்போது இங்கே இருக்க வோல்டேஜ் எவ்வளோவா இருக்கும்? ஸோ வோல்டேஜ் ஹியர் வில் பி ஈக்குவல் டு Q by C. கரெக்ட்? ஸோ ஜஸ்ட் ஐம் அப்ளைங் தட் ஹியர். அப்போ Q by C அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? ஸோ V0 sin omega t கிடைக்கும். ஸோ அப்போது அவர் எய்ம் இஸ் டு ஃபைண்ட் வாட் இஸ் கரண்ட், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, கெப்பாசிட்டர் என்ன ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுது, கிராஃப் அண்ட் தென் ஃபேஸர் டயக்ராம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அலாங் வித் ஆவரேஜ் பவர். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட்டுக்கான ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே நம்ம கையில் கரண்ட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் இங்கே கிடையாது. ஸோ வி ஹாவ் டு கிரியேட் இட். அப்போ Q என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ Q இஸ் நத்திங் பட் V0 C sin omega t. அப்போது we know that current is nothing but dq by dt நமக்கு தெரியும். ஸோ டைரெக்டாக என்ன பண்ணலாம், நம்ம இந்த க்யூவை கூட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் V0 C sin omega t whole divided by dt. That is we are just differentiating it. அப்போது இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்றத we can see. So I which is nothing but what? So V0 constant, C constant. If you differentiate sin omega t, we will get what? Omega into cos omega t. கரெக்டுங்களா? ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணிங்கன்னா what we will get? So V0 whole divided by 1 by omega c into cos omega t. ஸோ இதை ஏன் இந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த V0 divided by 1 by omega c, this is nothing but your current which is peak current. அப்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this peak current I0 is nothing but your V0 by 1 by omega c. அப்போது ஹோம்ஸ் லா படி இதை நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா வோல்டேஜ் ஷுட் பி டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். அப்போது தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை தி கெப்பாசிட்டர் இஸ் நத்திங் பட் திஸ். அப்போது அதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஓகே, தட் இஸ் நத்திங் பட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ அப்போ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நத்திங் பட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை தி கெப்பாசிட்டர். அப்போ எக்ஸியுடைய வேல்யூ என்னது? 1 by omega c. இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒமேகா இஸ் நத்திங் பட் 2 pi நியூ. ஓகே, நியூ இஸ் லீனியர் ஃப்ரீக்வன்சி. அப்போ 1 by 2 pi நியூ சி. ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு மறுபடியும் நம்ம வந்துடலாம். ஸோ ஐ கேன் ரைட் திஸ் I as I0 cos omega t. கரெக்டுங்களா? ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷனை இன்னும் நம்ம ரீரைட் பண்ணலாம். வி நோ தட் யுவர் cos omega t. ஓகே, இந்த cos omega t is nothing but sin of omega t plus pi by 2. கரெக்டுங்களா? sin 90 plus theta will be equal to cos theta. ஸோ அதைப்படி நான் எழுதியிருக்கேன். அப்போது I can rewrite this equation as I0 sin of omega t plus pi by 2. ஸோ எதுக்கு இந்த ஃபார்மேட்டில் நான் எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் உங்கள் வோல்டேஜ் கூட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் வோல்டேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒமேகா டி மட்டும்தான் இருக்கும். இங்கே கரண்ட் வந்து கூட கரண்ட்டோடைய ஃபேஸ் கூட ஒரு பை பை 2 எக்ஸ்ட்ரா வருது. அப்போ அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, உங்கள் கரண்ட், ஓகே, யுவர் கரண்ட் இஸ் லீடிங். கரெக்டுங்களா? ஸோ கரண்ட் இஸ் லீடிங் தி வோல்டேஜ் பை a phase angle of pi by 2. இப்படி சொன்னாலும் இது கரெக்டு தான். இல்லைனா இல்லைனா I can say V is lagging the current by a phase angle of pi by 2. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ இது நம்ம ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சி தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இண்டக்டிவ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸை பற்றி we can discuss some other details. ஸோ இங்கே நமக்கு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் என்ன கிடச்சிது? நமக்கு 1 by 2 pi நியூ சி. ஸோ இங்கே ஒரு பியூர் டிசி கரண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா what will be the frequency of this pure DC current? Its frequency is 0. ஏன்னா அது ஆல்டர்னேட்டே ஆகாது. அப்போது its frequency is what? 0. அப்போது what will be the value of XC? So XC you will get 1 by 0, which is nothing but infinite.
அப்போது ஒரு கெப்பாசிட்டர் வில் ஆஃபர்ஸ் வாட் இன்ஃபைனட் ரெசிஸ்டன்ஸ் டு தி டிசி கரண்ட். அப்போ ஒரு கெப்பாசிட்டர் என்ன பண்ணும், இட் வில் நாட் அலோ, ஓகே, இட் வில் நாட் அலோ டிசி கரண்ட். ஓகேங்களா, அது டிசி கரண்ட்டை அலோவே பண்ணாது. அதுவே இதுக்கு கான்ட்ராஸ்டாக நீங்கள் ஒரு இண்டக்டாரை பார்த்தீங்க அப்படின்னா, இண்டக்டாரில் நமக்கு என்ன ரிலேஷன் கிடச்சிருக்கும், இண்டக்டாரில் யுவர் எக்ஸ்எல் வில் பி ஈக்குவல் டு ஒமேகா எல். ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2 பை நியூ இன்டூ எல். ஸோ இங்கே டிசி சோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா யுவர் ஃப்ரீக்வன்சி வில் பி வாட் 0. இங்கே அப்ளை பண்ணி என்ன வரும், எக்ஸ்எல் வில் பி ஈக்குவல் டு 0. அப்போ என்ன பண்ணோம், ஒரு இண்டக்டார் ஆஃபர்ஸ் வாட் 0 ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 0 ரெசிஸ்டன்ஸ் டு தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அப்போது அந்த இண்டக்டார் ஒரு நார்மலான ஒரு ஒயர் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகே, ஸோ இட் வில் ஆஃபர் 0 ரெசிஸ்டான்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஒமேகா டி. ஓகே, ஸோ இங்கே வோல்டேஜ் இங்கே வந்து 2 பை, ஹியர் இட் இஸ் பை, ஹியர் இட் இஸ் பை பை 2, ஹியர் இட் இஸ் 3 பை 2 பை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ளூ கலர் இஸ் நத்திங் பட் யுவர் வோல்டேஜ். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, வோல்டேஜ் கரெக்டாக பை பை 2 ஃபேஸ் ஆங்கிள் வரும்போது இட் இஸ் பிகமிங் மேக்ஸிமம். கரெக்டுங்களா, அடுத்த ஃபேஸ் பையாக இருக்கும்போது இட் பிகம்ஸ் 0, அடுத்து நெகட்டிவ் மேக்ஸிமம் and then again 0. So this is nothing but your positive maximum which is plus V0. This is nothing but your negative maximum minus V0. இப்போது இதுக்கு நம்ம கரண்ட்டோடைய கிராஃபை வரைஞ்சால் எப்படி இருக்கும், I which is nothing but what I0 cos omega t. அப்போது if you put omega t as 0, okay, so omega t வந்து 0ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், cos 0 is 1. so I will become what I0. அப்போது I0 உடைய வேல்யூ இதுன்னு நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா this will be minus I0. அப்போது ஒமேகா டி 0வாக இருக்கும்போது this is the point. கரெக்டுங்களா, அதுவே இங்கே 0 இல்லாமல் if you take it as 90 degree pi by 2, what you will get, cos 90 is 0. அப்போ அடுத்த point will be this. அப்போ அடுத்து if you take pi, cos pi is minus 1. அப்போது cos pi என்ன வரும், minus 1. அப்போது that point will be here. And then if you put 3 pi by 2, you will get 0 again. Again if you put 2 pi, you will get cos 2 pi, cos even pi is plus 1. அப்போது plus I0 you will get. அப்போது இதுக்கு நீங்கள் ஒரு கிராஃப் வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் கிராஃப் வில் பி லைக் திஸ். ஸோ அப்ராக்சிமேட்டாக கிராஃப் வரைஞ்சிருக்கேன். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுடைய வோல்டேஜ் எப்போது மேக்ஸிமமாக இருக்கோ அப்போது உங்களுடைய கரண்ட் 0 ஆகிடுறது. கரெக்ட், ஆனால் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் 0வாக இருக்கும் போதே உங்கள் கரண்ட் மேக்ஸிமம் ஆகிடுது. அப்போ என்ன அர்த்தம், யுவர் கரண்ட் இஸ் லீடிங். ஓகே, கரண்ட் இஸ் லீடிங். எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்கும், வாட் வி கேன் சே, இதோடைய மேக்ஸிமம் வந்து இங்கே இருக்கார், இவருடைய மேக்ஸிமம் வந்து இங்கே இருக்கார். கரெக்டுங்களா, ஸோ இந்த ரெண்டு மேக்ஸிமம் நடுவு இருக்க டிஃப்ரென்ஸ் ஃபேஸ் எவ்வளோ, இட் இஸ் நத்திங் பட் பை பை 2. அப்போது ஐ இஸ் லீடிங் தி வோல்டேஜ் பை எ ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் பை பை 2. ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் பை பை 2. ஓகே, ஸோ இப்படி தான் உங்களுடைய கரண்ட்டும் வோல்டேஜும் கெப்பாசிட்டரில் ஆல்டர்னேட் ஆக போகிறது. ஓகே, ஸோ இப்போது நம்ம வாட் இஸ் தி ஆவரேஜ் பவர் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வி நோ தட் யுவர் P இஸ் நத்திங் பட் VI. அப்போது நமக்கு V என்னன்னு தெரியும், we know that which is V0 sin omega t. I is nothing but I0 cos omega t. So this is nothing but V0 I0 sin omega t cos omega t. Okay, so we know the value of sin A cos A. So this is nothing but sin 2A by A, sorry by 2. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா you will get V0 I0 sin of omega t and the by 2 இங்கே போட்டுக்கலாம். So this is the equation for instantaneous power. அப்போ average power என்னவா இருக்கும், so your average power is nothing but V0 I0 வந்து constant, so average of sin omega t. So here I forgot to 2, so sin 2 omega t. So here also it is sin 2 omega t. So sin 2 omega t. So this average value is nothing but 0. அப்போது ஆவரேஜ் பவருடைய வேல்யூ என்னவாக இருக்கும், திஸ் இஸ் 0. அப்போது இதோடைய ஆவரேஜ் பவருமே 0 தான். அப்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குன்னா ஏசி கரண்ட் வந்து ஆல்டர்னேட் ஆக போகிறது.
கரெக்டுங்களா? அப்போது இது ஆல்டர்னேட் ஆகும்போது சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறச்ச திஸ் கெப்பாசிட்டர் வில் கெட் சார்ஜ்ட். கரெக்டுங்களா? அப்போது ஆஃப்டர் சம் டைம் கரெக்டுங்களா உங்களோட ஆல்டர்னேட் ஆகும்போது உங்கள் கரண்ட்டு இது டிஸ்சார்ஜ் ஆகிடும். அப்போது சர்க்யூட்லேருந்து எவ்வளோ எனர்ஜியை இது எடுத்துக்கிச்சோ அதே எனர்ஜியை ரிட்டர்ன் நம்ம சர்க்யூட்டுக்கே கொடுத்துருக்கோம். ஸோ இட் வில் நாட் கன்சியூம் எனி எனர்ஜி. ஓகே, அப்போ ஆன் ஆவரேஜ் தி பவர் ஷுட் பி 0. ஸோ தட் இஸ் வை பவர் இன் ஏசி சர்க்யூட் ஆவரேஜ் பவர் இஸ் ஆல்வேஸ் 0. ஓகே, இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா there is one capacitor. That capacitance is given. It is connected to some voltage and frequency is given. So we have to find what is the capacitive reactance, which is Xc. At the same time we have to find what is your current. கரெக்டுங்களா? அதில் ஆர்எம்எஸும் கண்டுபிடிக்கணும், பீக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகே, அண்ட் தென் இது ஒரு இன்னொரு சப்டிவிஷன். இஃப் தி ஃப்ரீக்வன்சி இஸ் டபுள்ட் வாட் வில் ஹேப்பன் டு தி கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் கரண்ட். ஸோ அதை ரெண்டாவது சப்டிவிஷனாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வி கேன் ஃபைண்ட் வாட் இஸ் தி கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகே, ஸோ கெப்பாசிட்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 15 மைக்ரோ ஃபேரட், which is nothing but 15 into 10 to the power minus 6 farad. ஓகே, ஸோ இங்கே இருக்க வோல்டேஜ் நமக்கு தெரியும், ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும். ஸோ டேரெக்டாக வி கேன் ஃபைண்ட் வாட் இஸ் எக்ஸி. அப்போ எக்ஸியுடைய ஃபார்முலா என்னது, 1/2π நியூசி. கரெக்டாக ஒமேகாவை 2π நியூ அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ ஹியர் இஃப் யூ சப்ஸ்டியூட் தி வேல்யூஸ் 2 into 3.14 into 50 into 15. ஓகே, இந்த 10 to the power minus 6 நான் மேலே எழுதிக்கிறேன், 10 to the power plus 6. So if you solve this, you will get 212 ohms. Okay, that is what the capacitive reactance. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா current என்னன்னு கண்டுபிடிக்கலாம். So current will be equal to, that is first IRMS கண்டுபிடிச்சிக்கிறேன். So IRMS will be equal to what, VRMS by XC. VRMS is nothing but V, அதை கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. So directly we can substitute 220 divided by 212. So if you divide this, you will get 1.04 ampere. அப்போ IRMS எவ்வளோன்னு கேட்டால் இதுதான் IRMS. சரி, now we can find what is the peak current. கரெக்டுங்களா? So peak current is nothing but IRMS into root 2. So this is nothing but 1.04 into 1.414. So இதை multiply பண்ணிங்கன்னா we will get approximately 1.47 ampere. அப்போது this is what the peak current is. ஓகே, இப்போது செகண்ட் சப்டிவிஷனுக்கு வரலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, if the frequency is double, here you can see frequency double ஆச்சுன்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் என்ன ஆகும், கரண்ட் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ we can say your new frequency is nothing but twice your old frequency. அப்போது what will be your new capacitive reactance? So that will be 1/2π nu prime into C. ஸோ இங்கே போட்டிங்கன்னா what we will get, 1/2π nu C ஒரு 2 எக்ஸ்ட்ராவாக இருக்கும். This is nothing but old capacitive reactance. ஸோ அப்போ என்ன ஆகுது, capacitive reactance reduces to half. Okay, so this is nothing but half. Okay, so half of XC. அப்போது நம்ம ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணால், டபுள் பண்ணால் capacitive reactance half-ஆக குறையிறது. அப்போது கரண்ட் என்னவாகும்? So here we can see your current. Okay, your current is inversely proportional to what, your XC. அப்போது XC half ஆச்சுன்னா என்ன நடக்கும், your new current will be equal to what, 2 times your old current. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா your current will get doubled. அப்போது ஃப்ரீக்வன்சி நீ டபுள் பண்ணிங்கன்னா கரண்ட்டு டபுள் ஆகும், பட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஹாஃபாக மாறும். இப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வாட் தேர் ஆஸ்கிங் இஸ், இஃப் தி ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்ட் ஆஃப்டர் சம் டைம் அண்ட் அயன் ராட் இஸ் இன்சர்டட் இன்டு தி இன்டீரியர் ஆஃப் தி இண்டக்டர். அப்போது இந்த கீ நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன நடக்கும், கரண்ட் வில் ஃப்ளோ த்ரூ திஸ். ஓகே, இண்டக்டர் வழியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ பல்பு வந்து க்ளோ ஆகும். கரெக்டுங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ராடை இன்சர்ட் பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் ஐம் இன்சர்ட்டிங் ஒன் ராட் ஹியர். ஓகே, கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, அங்கே பல்பு எரிஞ்சிட்டு இருக்கும் போது, ஓகே, பல்பு க்ளோ ஆகும்போது ஒரு ராடை நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஆக்சுவலாக ஒரு ராடை நீங்கள் ஒரு இண்டக்டார்க்குள்ளே இன்சர்ட் பண்ணீங்க, இஃப் யூ இன்சர்ட் ஒன் ராட், என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹியர் வில் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும், யுவர் இண்டக்டன்ஸ் ஆல்சோ வில் இன்க்ரீஸ்.
அப்போது இண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வாட் வில் ஹேப்பன் டு யுவர் எக்ஸல் ரெசிஸ்டன்ஸ் ஒமேகா எல்னு தெரியும். அப்போது இந்த எல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி திஸ் எக்ஸல் ஆல்சோ வில் இன்க்ரீஸ். அப்போ எக்ஸல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சர்க்கியூட்டில் இங்கே இஃப் தி ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் யுவர் வோல்டேஜ் ட்ராப் ஹியர் வில் இன்க்ரீஸ். அப்போது ரெசிஸ்டாரில் தட் இஸ் யுவர் இண்டக்டாரில் வோல்டேஜ் ட்ராப் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஹியர் வாட் வில் ஹேப்பன், உங்கள் பல்பில் வோல்டேஜ் வில் டிக்ரீஸ். ஓகே, அப்போது நீங்கள் ஒரு ராடை இன்சர்ட் பண்ணும்போது வோல்டேஜ் ட்ராப் இங்கே அதிகமாக இருக்கும், பல்பில் வோல்டேஜ் குறைஞ்சிரும். அப்போது வாட் வில் ஹேப்பன், ஸோ தி பல்ப் க்ளோ வில் டிக்ரீஸ். அப்போ பல்ப் க்ளோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிக்ரீஸ் தான் ஆகும். இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா there is 160 microfarad capacitor. Okay, so connected to an voltage 110 voltage VRMS frequency கொடுத்துருக்காங்க. they are asking what is RMS value of the current in the circuit. simply நமக்கு என்ன தெரியும், RMS வேல்யூ அப்படின்னா ஹோம்ஸ்ல படி VRMS by your XC. அப்போது XC தெரிஞ்சால் தான் இங்கே இதை அப்ளை பண்ண முடியும். அப்போது XC என்னவாக இருக்கும், XC is nothing but 1 by omega C which is nothing but 1 by 2 pi nu C. அப்போது this is nothing but 1 by 2 into 3.14 into frequency என்ன கொடுத்துருக்காங்க 60, capacitance என்ன கொடுத்துருக்காங்க 60 microfarad. அப்போது 60 into 10 to the power minus 6. அப்போது this is your XC. அப்போது IRMS என்னவாக இருக்கும், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா VRMS divided by 1 by omega C. அப்போது what will happen, this omega C will go up. அப்போது VRMS வந்து 110, இங்கே இருக்க இந்த டேர்ம் அப்படியே 110 கூட மல்டிப்ளை ஆகும், ஏன்னா டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ we will get 2 into 3.14 into 60 into 60 into 10 to the power minus 6. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி will get 2.49 ampere. ஓகே, இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா there is a lamp connected in series with the capacitor. அப்போது இங்கே ஒரு லேம்ப் இருக்குன்னு வச்சுக்கலாம், this is lamp. ஓகே, இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ ஹியர் we have a connection here. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, predict your observation for DC and AC connection. இங்கே டிசியாக இருந்துச்சு அப்படின்னா what will happen, இல்லை ஏசி சோர்ஸாக இருந்துச்சுன்னா what will happen அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன்கேஸ் டிசி சோர்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ டிசி சோர்ஸுக்கு உங்களுடைய ஃப்ரீக்வன்சி இஸ் 0. அப்போ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வில் பி வாட், திஸ் வில் பி 1 by 0 which is infinite. அப்போது இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணோம்னா இட் வில் ஆஃபர்ஸ் இன்ஃபைனட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ என்ன பண்ணோம், கரண்ட்டையே ஃப்ளோ பண்ண விடாது. ஓகே, இட் வில் நாட் அலோw தி கரண்ட் டு ஃப்ளோ. அப்போ என்ன நடக்கும், ஸோ பல்ப் வில் நாட் க்ளோ. ஓகே, பல்பு க்ளோவே ஆகாது. ஓகே, இப்போ ஒரு ஏசி சோர்ஸுக்கு வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஏசி சோர்ஸுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கும், அதோடைய எக்ஸி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா 1 by omega C. அப்போது இந்த இடத்துல உங்களுடைய சியோடைய வேல்யூ, கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க, சி ரெடியூஸ் ஆனால் என்ன நடக்கும். அப்போ சியோடைய வேல்யூ ரெடியூஸ் ஆச்சுன்னா எக்ஸியோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எக்ஸியோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் என்ன நடக்கும், ஸோ இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் வில் இன்க்ரீஸ். அப்போது இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே இருக்க வோல்டேஜ் ட்ராப் வில் இன்க்ரீஸ். அப்போது இங்கே இருக்க வோல்டேஜ் என்ன ஆகும், இங்கே இருக்க வோல்டேஜ் வில் டிக்ரீஸ். அப்போ என்ன நடக்கும், ஃபைனலி யுவர் பல்ப் க்ளோ வில் டிக்ரீஸ். அப்போது ஆல்ரெடி இருந்த பிரைட்னஸை விட உங்களுடைய பிரைட்னஸ் வில் டிக்ரீஸ்.